ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடப்பா கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடப்பா நம்ம ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துங்க, அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுங்க, அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. போட்டுட்டு நாட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்தது நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை நாட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பைத்தம்பருப்பு ஆல்ரெடி பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, சின்ன பாசி பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பைத்தம்பருப்பை குக்கரில் கொஞ்சோண்டு ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு, ஒரு 4 பேருக்குன்னா ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு போதும், அதை போட்டு கட் பண்ணி போட்டு வேக வச்சிட்டோம்னாக்கா அது வெந்து இருக்கணும் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் இதை தாளிக்கணும். தாளித்து தக்காளியும் போட்டுக்கிட்டோம்னா தக்காளி போட்டு தக்காளி மேலே கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கின பிறகு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, உரப்பு சாப்பிட்றவங்களுக்கு தகுந்த மாதிரி, இது உரப்பு இல்லாமல் இருந்தால் தான் நல்லா சளிக்க ஊற்றி சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தம்பருப்பும் கேரட் போட்டு தான் நான் போட்டிருந்தேன், உருளைக்கிழங்கு போடலை. உருளைக்கிழங்கு இல்லை அதனால் போடலை. அந்த கேரட்டும் பைத்தம்பருப்பும் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். 2 விசில் விட்டோம்னா கரைஞ்சிடும். அடுத்தது இந்த வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த வதக்கினதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அதையும் கொதிக்க விட்டு, கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளேயே தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் எடுத்து பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு, அந்த கொதிச்சிட்ருக்குல்ல அதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றணும், நல்லா அதுவும் கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நடுத்தர மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இறக்கும் போது புதினாவும் மல்லியும் போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கணும், மாவு புளிச்ச மாதிரி இருக்கிற மாவுக்கு இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி எல்லோரும் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் என் ஸ்டைலில் கொஞ்சம் வச்சு பாருங்கள். நம்ம ஸ்டைல் செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக